Hi friends, இன்னைக்கு 2018ஓட குரூப் 4 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் இன்னும் 2021 இன்னைய கொஷின்ஸும் கலந்து வரப்போகுது கரண்ட் அஃபேர்ஸோட. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினை மேட்ச் த ஃபாலோயிங் தான். இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட மீதி ஆன்சர்ஸ் நம்ம நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டங்ஸ்டன் எடுத்துட்டோன்னா அது ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிறதுன்னு நமக்கு நல்லா தெரியும், பல்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ சிக்கு 4 தான். சிக்கு 4 இருக்கிறது இந்த ரெண்டு தான். அப்போ ஏவும் டியும் நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும். அப்புறம் லித்தியம்னா பேட்ரிஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், லித்தியம் பேட்ரின்னு படிச்சிருப்போம். ஸோ அது பேட்ரிஸ்னாலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி மொபிலிட்டியோடு இருக்கும். அப்போ லைட்டஸ்ட் மெட்டீரியலில் தான் இருக்கும். அப்போ பினா 3 தான். இப்போ பியில் 3 இருக்கிறது இந்த சி தான். ஸோ இது ரெண்டும் நமக்கு வேறு எங்கேயுமே அந்த 3, 4 இல்லை. அப்போ மீதி இருக்குது இந்த சி தான் கரெக்ட் ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்ற பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கான்ஃபிடென்ட்டாக 2 கொஸ்டின் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம இது எடுத்துடலாம். ஸோ இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங்ல இருக்க அட்வான்டேஜஸ். ஸோ ஆஸ்மியம் அப்படின்னா ஹெவியஸ்ட் மெட்டல். அதாவது ஆஸ்மியம்னா ஆசம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆசம்னால எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ ஆஸ்மியம் அப்படின்னா ஹெவியஸ்ட் மெட்டல் தான். லித்தியம்னா பேட்ரி ஞாபகம் வரணும். நம்ம எடுத்துகிட்டு போகிறது இப்போ லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும் அதில் பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால இது லைட்டஸ்ட் மெட்டீரியல். டங்ஸ்டன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் பல்பில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சில்வர்னா பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கோல்டும் அப்படி தான் நல்லா கண்டக்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தீம் ஆஃப் த வேர்ல்டு ஸ்பெஷல் வீக் செலிப்ரேட்டட் ஃப்ரம் 4th October 17 to 10th October 17. அப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணது எக்ஸ்ப்ளோரிங் நியூ வேர்ல்டு இன் ஸ்பேஸ் 2017. அடுத்து பார்த்திங்கன்னா 2019 தி மூன் கேட்வே டு ஸ்டார்ஸ் அந்த டீம் வச்சுருக்காங்க. அடுத்து 20 சேட்டலைட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் லைஃப் அப்படின்றது. 21 விமன் இன் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வேர்ல்டு ஸ்பெஷல் வீக்னு கேட்கலாம், வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்னு கேட்கலாம். அது எப்போதுமே வருஷம் 4th October 10th October வரையும் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போகிறது, ஸ்பேஸ்க்கு போயிட்டு 3 ஸ்டார்ஸ் அதை பார்க்குறது. அது 3 ஸ்டார்ஸ்க்கு போனால் நமக்கு சேட்டலைட் வேணும், அதனால் சேட்டலைட் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்த அதுக்கு ஹிண்ட் விமனை எப்படி அனுப்பலாம். சேட்டலைட் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், எப்போதுமே ஜென்ஸே போகிறாங்க. ஸோ விமன் எப்படி போகலாம் அப்படின்றது தான் விமன் ஸ்பேஸ் 21 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிண்ட் கதை மாதிரி. ஹூ அமாங் த ஃபாலோயிங் விமன் பாக்ஸஸ் வாஸ் டிக்ளேர்ட் ஹேஸ் பீன் ஆஃப் த மீட் டியூரிங் வேர்ல்ட் யூத் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் கவுஹாத்தி இன் 2017. 21 வேர்ல்டு யூத் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ஃபியா பதான். அவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஃபஸ்ட்டு பாக்ஸர் வின் பண்ணியிருக்கிறது, வேர்ல்டு லெவலில் வின் பண்ணியிருக்கிறது அப்படின்னா இந்தியாவில் இவங்க தான். அது எங்கே நடந்துச்சுன்னா போலண்டில் நடந்துச்சு. ஐபா வேர்ல்டு யூத் பாக்ஸிங்கில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ஃபியா அப்படின்னாலே என்ன சொல்கிறது, ஆல் இன் ஆல்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் சாய்கோ மீராபாய் சானு 2017 வின் பண்ணவங்க இருக்குது. இப்போ யார் வந்திருக்காங்க, இவங்க அப்போது 17 பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு தான் டோக்கியோவில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க, செகண்டாக வந்திருக்காங்க. அடுத்து மேரி கோம் எடுத்துட்டிங்கன்னா ஏஷியன் விமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2017 வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா நசீம் கைசைபே கஜகஸ்தானை சேர்ந்தவங்க, துபாயில் நடந்ததில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸ் யார் இருக்குன்னா நடிகா புஷ்பகுமாரி ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க, அவங்க பிரோன்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. அடுத்து கோபி தோணக்கல் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் மேன் எதில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் மாரத்தான் சாம்பியன்ஷிப்பில் அவர் தான் இதுவரையுமே வின் பண்ணியிருக்காரு. அடுத்து மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம் அப்படின்றவங்க வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது 2019 நடந்ததில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா உக்ரைனில் சேர்ந்த ஜிஎம் ஈஜெனி ஸ்டெம்புலிக் அப்படின்றவங்க தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்க 2019. அதுவே வேர்ல்டு ஜூனியர் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த விம் போலினா ஸ்வாலோவா அப்படின்றவங்க வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம் இருக்காங்களே, அவங்க தொடர்ந்து 2 டைமு அந்த வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை அவர் வின் பண்ணியிருக்காரு.
அடுத்து எந்த சிட்டி இந்தியாவில் ஃபஸ்ட்டில் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்குச்சுன்னு கேட்டிருக்காங்க. அது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2017. எந்த சிட்டி அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தில் இருக்குது. அது 2017. 18ல் எந்த பிளேஸ் வாங்கியிருக்குன்னா விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள் ஆஃப் மும்பை, அவங்க அந்த பிளேஸ் வாங்கியிருக்கு. 2019ல் ஜெய்ப்பூர், பிங்க் சிட்டின்னு சொல்லப்படுற ஜெய்ப்பூர் வாங்கியிருக்கு. 2021ல் 2 பிளேசஸ் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து காகத்திய ருத்ரேஸ்வரா ராமப்பா டெம்பிள், ஓகேங்களா, அது ஒன்று. இன்னொரு நேம் ராமப்பா, அது எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. இன்னொன்று தோலவீரா அப்படின்ற ஹரப்பன் சிட்டி குஜராத்தில் இருக்குது. அதுவும் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவில் 40 சைட்ஸ் இருக்குது யுனெஸ்கோ அப்ரூவ் பண்ணது. இந்த அகமதாபாத்னு சொல்கிறப்ப அது அதோடைய ஃபவுண்டர் யாருன்னா சுல்தான் அகமது ஷா அப்படின்றவர் தான். Who has won the India's 46th Grandmaster Chess Championship Tournament 2017னா ஸ்ரீநாத் நாராயணன், அவர் தான் 46th வின் பண்ணியிருக்காரு. அடுத்து இதில் எது கரெக்டுன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 4 வீடியோ தான் இது வரையும் குரூப்பில் போட்டிருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்லாம். அதிலே பார்த்தீங்கன்னா 5 to 6 கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பர்லேயே வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தவறாமல் அதெல்லாம் படிச்சிருங்க. குளோரோஃப்ளோரோகார்பன் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து வருது, கரெக்டு தான். மீத்தேன் ஃப்ளஷிங் ஆஃப் ஃபீல்ட்ஸில் வருது அப்படின்றது ராங் ஆன்சர். ஏன்னா மீத்தேன் ப்ளஸ் ஈத்தேன்னா நம்ம இயற்கை எரிவாயுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வீடியோவிலே போட்டிருக்கோம். அது வந்து பண்ண மண்லேருந்து வருன்றது தவறான விஷயம். இது தவறு. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது கால்நடைகள் அதோடைய மீதியிலேருந்து வரும் அப்படின்றதும் தவறானது. ஏன்னா இதில் வந்து மீத்தேன் ப்ளஸ் ஈத்தேன் தான் இதில் இருக்கும். சேம் மீத்தேன் வந்து இதில் வராது, ஓகேங்களா, எரிவாயில் தான் அது வரும், இயற்கை எரிவாயில் தான் அது வரும். ஸோ இது 2 ராங் ஆன்சர். ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 2 and 3 தான். கார்பன் டை ஆக்சைடு இதை எரிக்கும் போது இது படிவ எரிபொருட்களை எரிக்கிறப்ப வருது கார்பன் டை ஆக்சைடு, இது கரெக்டு தான். ஸோ இங்கே ராங்காக சொல்லியிருக்கக்கூடியது மீத்தேனும் இன்னும் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ 2 and 3 அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு மேக்ஸு. இப்போது இந்த 7th டேர்ம் இது நம்ம வந்து போட்டு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம்னா முதல்ல கொஸ்டின் எடுத்து எழுதுவோம், அப்புறம் வந்து ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். அதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்பிள்ஸில் இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் 0.1 7th டேர்ம் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. 0.12 இருக்குது, அப்புறம் ஒரு 0 சேர்த்துருக்காங்க, 2 0 சேர்த்துருக்காங்க. ஸோ 7th டேர்ம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். செகண்டில் ஒரு 0 சேர்த்துருக்காங்கன்னா 7th டேர்மில் 6 zeros சேர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஆன்சர் வந்து 0.345612 இருக்கும். இது நம்ம எப்படி எழுதலான்னா, இந்த டாட்டை இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா 1.2ல் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ 1.2 into 10 பவரில் டாட்டை பேக் சைடில் கொண்டு வந்தோம்னா நம்ம 10 பவரில் மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 இருக்கும். அப்போ 10 பவர் -7 இதுதான் 7th டேர்மாக இருக்கும், ஓகேங்களா. இந்த ஆன்சர் வந்து டியில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக. ஸோ டேரெக்டாக இப்படி தான் நம்ம ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை தான். சிம்பிளிஃபைனாலே நம்ம டக்குன்னு போட வேண்டிய ரூல் வந்து போர்ட் மாஸ் தான், சரிங்களா. இதில் வந்து ப்ராக்கெட்டும் இருக்குது, ஆஃபும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அடுத்து ஆஃப் எடுக்கணும், அடுத்து தான் டிவிஷனுக்கு போகணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இதை கிளியர் பண்ணும் இல்லையா. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 வரும். இதை இதோட இன்ட்டு பண்ணுங்கள், இதை இதோட இன்ட்டு பண்ணுங்கள், இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். 15 + 12 27/20. இதை நீங்கள் டேரெக்டாக 27/20 போடணும். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக நான் போடுவேன். இதெல்லாம் நான் கிளாஸ் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அது மாதிரி போடுங்க. இப்போ ஆஃப் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே 3/5 இருக்குது. ஆஃப் எடுக்கணும்னா இன்டூவாக மாற்றிக்கலாம். இங்கே 3/5. ஸோ இந்த 2 தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டிவிஷனுக்கு போகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த டிவிஷன் பார்ட்டை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். இந்த ஆஃப் அப்படின்றத கிளியர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும், ஓகேங்களா. அதான் போர்ட் மாஸ் ரூலு. இது 2 நீங்கள் பண்ணணுன்னா இதில் நம்ம வந்து எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் டேரெக்டாக
கிளியர், அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் நான் 9/8க்கும் போகிறேன். 9/8 கிளியர் பண்ணும், டிவிஷனில் இருக்கிறத மாற்றணும்னா இது கூட போட தேவையில்லை. இதை இன்டூவாக மாற்றி நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ராக்ஷனில் டிவிஷன் வந்துச்சுன்னா 9/8 மல்டிப்ளை பண்ணோன்னா கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். அப்போது 5 × 20/3 × 27 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 இதையும் பண்ணும்போது 9, இதை 4ல் அடித்தோன்னா 5. ஸோ அவ்வளோதான். 5/19 வருது. இந்த 19 கிடையாது, 18. 9 × 2 வந்து 18. இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 5 × 5 25 இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணும், அதை பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம போட்டோன்னா 18 118 சார் 18 தான் வரும். ரிமைனிங் 25ல் 18 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 7 இருக்கும். ஸோ 17/18 இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு போட்டுருங்க. அடுத்து சம் ஆஃப் மணி triples itself at 8% per annum over a certain time, the time taken. ஓகேங்களா? சம் ஆஃப் மணி 3 மடங்கு ஆகுது. இதில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஃபார்முலா எடுத்துக்க வேண்டியது PNR/100 தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. மணி வந்து 3 மடங்கு ஆகுது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பேரில். ஸோ அவங்க கடைசியாக வரக்கூடிய அமௌண்ட் வந்து மணி வந்து பீனே பிரின்சிபல் பீன்னு வச்சுக்கிட்டோன்னா கடைசியாக வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து 3Pன்னு ஆகும். 3Pயாக அவங்களுக்கு கிடைக்கும் வட்டியோடு சேர்த்து. ஸோ பிரின்சிபலை நான் பீன்னு வச்சுட்டேன். டோட்டலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 3 மடங்காக கிடைக்கிது. அப்போது இதில் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா இதை மைனஸ் பண்ணும்போது 2P தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை டைம். n = என்ன வரும்னா அப்படியே இன்ட்ரெஸ்ட்டுன்றது 2P, இந்த 100 இங்கே போகும், இந்த மீதி ரெண்டும் இங்கே வரும். ஸோ P × Rன்றது 8%, 8. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும் 25. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 years. ஓகேங்களா? ஸோ இதில் கூட இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போதே எழுதி போடணுன்னு இல்லை, போட்டுடலாம். நான் உங்களுக்காக எழுதி காமிச்சேன். நெக்ஸ்ட்டு GCD LCM ஆஃப் 90, 150, 225. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்போதும் போல தான் 90, 150, 225. 5ஆல் நான் போடுறேன். 30, 25 இது எல்லாம் சேர்த்து போட்டோம்னா 3ஆல் வரும். 6, 10, 15. இந்த 6, 10, 15 ஒன்றா எதுலேயுமே வராது. ஸோ GCD வந்து 5 × 3 GCDன்னு எழுதுனோன்னா இதுக்கு 5 × 3 15 தான். இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் GCD வந்து 15 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா A ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிடலாம். இதையும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வேறு எதுலேயும் இன்னொரு இடத்துல 15 இருந்தால் தான் செக் பண்ணுங்க. இது நமக்கு கரெக்டாக தான் போட்டிருக்குன்னு தெரியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக பண்ணிடலாம். வேணால் நீங்கள் இந்த 450க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம்லாம் தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் y - 1/y = 6. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y³ - 1/y³. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரையும் நான் 2 ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். a³ - b³ நம்ம எடுத்தோன்னே இந்த ஃபார்முலா போட்டு அப்படியே அப்ளை பண்ணுவோம், அது தப்பு. இந்த நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது வர ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ நான் a³ - b³ எழுதியிருக்கேன். a - b³ அதுவும் நான் எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே க்யூப் சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் தான், ஆல்ஜிபிரிக் ஃபார்முலா. இதில் இங்கே இவங்க கொடுத்துருக்க a - bன்றத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனா இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே இங்கே இது எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த a - b வேல்யூவை இங்கேயே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலாஸ் முதல்ல சூஸ் பண்ணணும். இல்லை டைம் ஆனாலும் அதுன்னு சொல்லிட்டு ஃபார்முலா ஒன்றையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஃபார்முலாவில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ நிறைய இடத்துல அப்ளை பண்ண முடியுதோ அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் இதுக்கு இங்கே எடுத்துட்டேன்னா
நான் கண்டுபிடிக்க வேண்டியது a cube minus b cube தான். ஸோ 6 cube இங்கே போட்டேன். இதை அப்படியே இங்கே கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் 3 into y into 1 by y into 6 தான். y minus 1 by y னா 6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 6 cube 2 1 6 6 into 3 18 போட்டோன்னா 234. அப்போ அந்த 234 தான் எனக்கு ஆன்சர். அது பார்த்துக்கோங்க. அடுத்து which of the following statement is false in a parallelogram அப்படின்றதுக்கு நம்ம எப்போதுமே ப்ராப்ளம்ஸ் வந்து எழுதி போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தியரி கொஸ்டின் இந்த இயரில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும் அப்படின்றது கரெக்டு தான். பேரலோகிராமில் அப்படி தான் இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் சைட்ஸும் அதில் ஈக்குவலாக தான் இருக்கும். டயக்னல்ஸ் ஈக்குவல் அப்படின்றது தான் தவறானது. அதில் மூலைவிட்டங்களோட நீளம் வந்து சமமாக இருக்கவே இருக்காது இணைகரத்தில். டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்றதும் கரெக்டு தான். ஒன்று இருசம குறிடும். எதில் வந்து டயக்னல் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ்லையும் ரெக்டாங்கிள்லையும் மட்டும்தான் டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் இது வந்து எது ராங்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ராங். இதில் நம்ம படிக்க வேண்டியது இந்த மீதி 3 பாயிண்ட் தான். ஏன்னா பேரலாக இருக்கும், அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி அதோடைய டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்றத நம்ம இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் கியான்குஞ்ச் இ-கிளாஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ICMR லான்ச்ட் IHMI ஆன் நவம்பர் 28, 17. வாட் இஸ் IHMI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்றது இந்தியா ஹைப்பர் டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, இப்போ டிப்ரெஷன் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, டென்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2017 இந்த பிளான் தான். இந்த ICMR அப்படின்றதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அது டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதில் ஆர்டிக்கல் அதே மாதிரி இதில் நீங்கள் எப்படின்னா கியான்குஞ்ச் அப்படின்னாலே ஜியில் ஆரம்பிக்குது, சான்சர் ஜி குஜராத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம டென்ஷன் தான் இப்போதைக்கு அதிகமாக நம்ம நிறைய பேசப்படுறது. ஸோ ஹைப்பர் டென்ஷன் தான் வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மேட்ச் ஷீட்டில் கவர்னர் இவங்களை பற்றின ஆர்டிக்கல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தான். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கவர்னர் பற்றி பேசுகிறது எது அப்படின்னா 153 ஆர்டிக்கல். எங்கள் சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசுகிறது 163. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி இருக்கிற ஆர்டிக்கல் வந்து 171 தான். 170. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி பேசுகிறது 171. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி பேசுகிறது 170. ஓகேங்களா, நான் படித்தேன் பாருங்கள், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி பேசுகிறது 170. அதுக்கு அடுத்து தான் கவுன்சில் பற்றி பேசியிருக்காங்க 171. ஓகேங்களா, சிஎம் அப்படிங்கிற விஷயம் நான் பார்த்த சிஎம்லாம் 60+ இருந்தவங்க தான் ஏஜ். ஸோ அந்த 6ன்றதை ஞாபகம் வச்சுட்டேன். இது எல்லாமே பெரிய போஸ்டிங்கெல்லாம் 100+ எல்லாமே 111 தான் வருது. அது ஓகே, ஏன்னா இதுக்கு அடுத்து நிறைய ஆர்டிக்கல் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது படிக்கும்போது இது ஞாபகம் வரணும். அடுத்து கவர்னர் அப்படின்றவங்க 5 வருஷமே இருக்கலாம். ஸோ நடுவில் 5 ஞாபகம் வச்சுட்டேன். 15ல் வரணும் அப்படி 153 கவர்னர் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைனா. இதில் வந்து நமக்கு உடனே தெரிகிறது இந்தியா தான். ஃப்ளட் டிசாஸ்டர் இது இந்தியானா அசாம்ன்றது தான். ஸோ டிக்கு 2ன்றது ஓகே, டிக்கு 2ன்னு இருக்கிறது இந்த ஒன்றே ஒன்று தான். ஸோ மீதி ஆன்சர்லாம் கண்ணை மூடிட்டு பின்னு டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சைனா அப்படின்னு ஹாங்போ, அது பெனிசில்வேனியா அப்படின்றது ஜான்ஸ்டவுன், லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்றது சென்ட் ஃப்ரான்சிஸ், இந்தியான்றது அசாம். இதில் வந்து நீங்கள் படிக்கிறப்போ ஆன்சர் நோட் பண்ணுறப்போ ஓகே, பட் இங்கே வந்து மற்றதையும் நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, சைனானா வாங்கோ அந்த நேமே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பென்சில்வேனியா அப்படின்றது ஜான்ஸ்டவுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்சில்வேனியான்றது ஜான்ஸ்டவுன். லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
In Tamil Nadu, which year TNEB was established on the basis of EB Act of 1948? இதுக்கு ஆன்சர் வந்து 1957 ஜூலை 1. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி ரிப்பப்ளிக்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 7 வருஷம் கழிச்சு தான் இந்த என்ன சொல்கிறது இபிக்கு வந்து ஆக்டே போட்டிருக்காங்க. 57 ஜூலை 1 தான். ஜூலைன்ற மந்த்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு ஜூலையில் தான். ஜூலை மலர்களே, ஜூன் ஜூலை மாதத்தில் அப்படின்னு ஜூலைன்றது ஒரு சந்தோஷமான மந்த் மாதிரி நம்ம கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க தமிழ் பாட்டு. ஸோ ஜூலையில் தான் நமக்கு மின்சாரத்துக்கு தேவையான ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க ஞாபகத்துலாம். ஜூலை 1. அதுவும் ரிப்பப்ளிக் நமக்கு கிடச்சி குடியரசு இது நம்ம கொண்டாடி 7 வருஷம் கழித்து இது வந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், விச் மோனுமெண்ட் டிபிக்டட் த சிமிலாரிட்டி பிட்வீன் ராக்கோய் லிட்ரேச்சர் அண்ட் திராவிடா லிட்ரேச்சர் அப்படின்னா ராக்கோய் வந்து லிசியர். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் லிசியர். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா லிசின்றது தயிரில் இனிப்பு போட்டு சக்கரை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான். ஓகேங்களா, அதுவுமே இவங்க 2 பேருமே நம்ம நிறைய பால் தயிர் சம்மந்தப்பட்ட பொருள் யூஸ் பண்ணுவோம் திராவிடர்கள், அதே மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது எதுனா லிசியர் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுட்டேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, பட் ஹிண்ட்டை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதர்வைஸ் அது மறந்துடும். நெக்ஸ்ட்டு இது வந்து பாபர் சம்மந்தப்பட்ட போர் தான் கொடுத்துருக்காங்க. பாபர்னாலே பானிபட் தான், பானிபட்னாலே 1526. அடுத்து காக்ரான்னு எடுத்துட்டிங்கன்னா இது எப்படி இந்த ஆர்டர் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பானிபட் நடக்கும், அடுத்து கான்வா நடக்கும், அப்புறம் சந்தேரி நடக்கும், அடுத்து காக்ரா நடக்கும். ஓகேங்களா, இது 26, இது 27, இது 28, இது 29. அதை அவங்க ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எப்போதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீங்கள் என்ன இது பாயிண்ட்ஸ் வச்சாலும் ஓகே தான், ஹிண்ட் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், பட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை அப்படின்றது நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறனை வச்சு தான். எப்போதுமே ப்ராடக்டை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும், எவ்வளோ வந்திருக்குன்றத வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ உழைப்போட உற்பத்தி திறன் ப்ளஸ் நிலம், அதுதான் அதுக்கு ஆன்சரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் கன்வெர்ட்ஸ் லைட் சிக்னல் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக் அப்படின்னா டிஜிட்டல் கேமரா, ஃபேக்ஸ் மிஷின் ரெண்டும் தான். ஆப்டிக்கல் டிரான்ஸ்மிட்டருன்றது டிரான்ஸ்மிட் மட்டும்தான் பண்ணும், எதை கன்வெர்ட் பண்ணாது. கேமரான்றது கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணுது, ஃபேக்ஸ் மிஷினும் அப்படி தான் கன்வெர்ட் பண்ணி தான் சென்ட் பண்ணும். ஸோ அது ரெண்டும் ஆன்சர்ஸு. நெக்ஸ்ட்டு, a man sitting in the revolving chair with stretched hands suddenly bend his hands, the angular velocity என்ன ஆகும்? அதாவது கோண திசைவேகம் திடீர்னு கையை நீட்டிருக்காங்க மடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். ஓகேங்களா, அடுத்து கெமிக்கல் நேம்ஸு எது தப்பானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம வீடியோலையே போட்டிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்துருச்சு இந்த கொஷின்ஸ்லாம். வாஷிங் சோடானா Na2CO3, ப்ளீச்சிங் பவுடர்னா கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது தான். ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சைடுன்றது தவறானதாக இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து வீடியோ நேம்லேயே நான் போட்டிருப்பேன், அதுக்கு வந்து கால்சியம் சல்ஃபேட் H2O. பேக்கிங் சோடான்றது NaHCO3, சோடியம் பைகார்பேட் பேக்கிங் சோடா. ஸோ தவறானது வந்து இது. சலவைத்தூளோட உண்மையான கெமிக்கல் நேம் என்னென்னா, இல்லை அதோடைய அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைட்னு சொல்லலாம், இல்லைனா கால்சியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால்சியம் இருக்கிறது உண்மை தான், பட் கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடரில் ஃப்ளோரின் இல்லாமல் இருக்காது. அது எப்படி எழுதலாம்னா கால்சியம் ஆஃப் ClO போட்டு கீழே 2 எழுதணும், இல்லைனா கால்சியம் ஆக்சைடு CaOCl2ன்னு நோட் பண்ணணும். இப்படி இருந்தால் இந்த ஹைப்போக்ளோரைட் இதுவும் வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் நோட் பண்ணுது. அந்த கெமிக்கல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மென்ஷன் த ஃப்ளோரிகல்ச்சர் சென்டர் ஸ்டார்டட் ரீசென்ட்லி அண்டர் த இண்டோ-இஸ்ரேல் ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட். இந்தியா இஸ்ரேல் கூட்டு வேளாண்மை திட்டத்திற்கில் மலர் வளர்ப்பு எங்கே சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து தளி அப்படின்ற ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. இந்த IIAPன்றது என்னென்னா இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சர் ஆக்ஷன் பிளான்னு சொல்கிறோம். இது வந்து இந்தியாவில் 4 பிளான் முடிஞ்சிருச்சு, அவங்களோட ஒப்பந்தம் செஞ்சு 4 பிளான் முடிஞ்சிருச்சு. இப்போ 5th பிளான் வந்து இப்போ போயிட்டுருக்கு.
அந்த 5th பிளானோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், இஸ்ரேல் வில்லேஜஸ், இண்டோ இஸ்ரேல் வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது ரெண்டும் தான் இப்போ போயிட்டுருக்க தீம் அந்த இண்டோ இஸ்ரேல் ஒப்பந்தத்தில். நெக்ஸ்ட் த பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் நவ் நோன் அஸ் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிதி ஆயோக்கோட சிஓ யாருன்னா ஸ்ரீ அமிதாப் காண்ட். நெக்ஸ்ட் ரீசன்ட்லி கண்டக்டட் இண்டோ மால்டீவ்ஸ் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இக்வேரிங் 2017. இது வந்து அடுத்தடுத்து இருக்கிற ஸ்கீம்ஸ் பிளான் வந்து நான் சொல்ல போகிறேன் என்ன நடந்துச்சுன்னு. 2019 2 நடந்திருக்கு, December 1, December 3. December 1 வந்து மகாராஷ்டிராவில் இருக்க பூனேயில் ஸ்ரீலங்கா கூட நடந்திருக்கு. அந்த எக்ஸசைஸ் அதோட நேம் வந்து மித்ர சக்தி 7. அடுத்து December 3 நடந்தது நேபாளில் நடந்திருக்கு. அவங்க நாட்டுக்காரவங்க தான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் சூரியகிரண் 14th சொல்கிறோம். அடுத்து 2020 பிப்ரவரியில் மேகாலயாவில் நடந்திருக்கு, உம்ரோயின்ற பிளேஸில் நடந்திருக்கு. அது நேம் பார்த்திங்கன்னா சம்ருத்தி 9, பங்களாதேஷ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து September 4, 2020 அந்தமான் சி அங்கே நடந்திருக்கு. அந்த நேம் வந்து எக்ஸசைஸ் நேம் இந்திரா. பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரி ரஷ்யா. அடுத்து Feb 2021 இந்த வருஷம் ராஜஸ்தானில் யுத் அபியாஸ் அப்படின்னு யூஎஸும் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணி, இது எல்லாத்துலேயும் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் அமெரிக்கா கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா lacks a strong backhaul to get a transition to 5G within September 2017. Backhaul is a network அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா கனெக்டிங் செல் சைட்ஸ் டு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச். அதில் தான் நமக்கு வந்து 5Gயை உருவாக்குறதுல பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதாவது மைய மாற்று நிலையத்தோடு கைபேசியின் தங்கு நிலையினை இணைக்கும் வகை. டோட்டல் ஓவராலாக கோஆர்டினேஷன் தான் நமக்கு அதில் மிஸ் ஆகிறதுனால 5G அமைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அடுத்து ஐடென்டிஃபை த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் விச் வாஸ் அஃபிஷியலி டீகமிஷன்ட் ஆன் December 17, 2017 பை த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். எது யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi-8 அட்டாக் அண்ட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 2020 அதில் என்னென்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். அதை 2020 இந்தியா யூஎஸ் 3 பில்லியன் டீல் வந்து இந்தியா யூஎஸோட 3 பில்லியன் டீல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா 30 ஆர்ம் ட்ரோன்ஸ் வாங்குறதுக்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் வாங்குகிறாங்க. அதோடைய சீரீஸ் வந்து 24 MH-60R. அடுத்து அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் 6AH. இது வந்து ரோமியோ வந்து ஆர்மிக்கும் அப்பாச்சி வந்து நேவிக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா இஸ்ரேலோடையும் சைன் பண்ணியிருக்கு. ஏன்னா 800 crore டிஃபென்ஸ் டீல் வந்து சைன் பண்ணியிருக்கு. எது வாங்குறதுக்காகனா லைட் மெஷின் கன்ஸும் ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக. அடுத்து இந்தியா ரஷ்யா கூடயும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு. என்னென்னா ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், டேங்க்ஸ், சப்மரைன்ஸ், இந்த மாதிரி ஏதோ திங்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக ரஷ்யா கூட. ஸோ 3 டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2020 இஸ்ரேலோட, ரஷ்யாவோட, அமெரிக்காவோட. இஸ்ரேலோட ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அதை முன்னாடியே கொஸ்டினில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2017 அக்டோபரில் வெளியிடப்பட்ட டார்க் ஹார்ஸ் அண்ட் அதர் பிளேஸ் யார் எழுதுனாங்க அப்படின்னா கௌரி ராம்நாராயணன் அவங்க எழுதியிருக்காங்க. அது விச் குரூப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் லோயர் இன் நம்பர் இன் த பிளான்ட் கிங்டம். இதுவும் நம்ம அது ப்ரீவியஸ் வீடியோவில் இதை நம்ம பார்த்துருக்கோம். கவுண்ட் எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜிம்னோஸ்போம் தான் இருக்கிறதுலே கம்மியான கவுண்ட் இருக்குது. அடுத்து விச் கிளாஸ் ஆஃப் ஆல்கே இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் டைனமிக்னால் வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறதுல எது யூஸ் ஆகுது அப்படின்னா கிரைசோபைசி. க்ரைனால் அழுக வைக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த டைனமைட் அதை வெடிக்க வைக்கிறது அந்த மாதிரி ஆபத்தான பொருள். ஸோ அது கிரைசோபைசின்ற ஆல்கே தான் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹீமோசிந்தட்டிக் ஹெட்ரோட்ரோஃப் அப்படின்னா மனிதன் தான். மனிதன் ப்ளஸ் பாக்டீரியா, ஃபங்கஸ், மற்ற அனிமல்ஸ் எல்லாமே
சிந்தட்டிக் ஹெட்டோட்ரோஃபில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸ்லாம் ஜிபினா இதெல்லாம் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் 2x+2 3x+3. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது எல்லாத்துலேயும் 11 வந்து இன்ட்டு பண்ணியிருக்காங்க. 11 நீங்கள் 11 இன்ட்டு பண்ணிங்கன்னா 22 வரும். 3 33. ஸோ ஒரு ஜிபி சீரீஸோட எந்த நம்பரையாவது இன்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட்டாக வர சீரீஸும் ஜிபியில் தான் இருக்குன்றது அதோடைய ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளை பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி ஜிபி சீரீஸோட பண்ணோன்னா அவுட்புட்டாக வரதும் ஜிபியாக தான் இருக்கும். இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா அதை ஏதாவது ரைஸ் பண்ணோன்னா பவர்ஸில் இப்போ ஸ்கொயர் இதில் வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னா வர அவுட்புட்டும் வந்து ஜிபியில் தான் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயும் சேம் பவரில் ரைஸ் பண்ணோன்னா ஜிபியை வர அவுட்புட்டும் ஜிபியில் தான் இருக்கும். இது ரெண்டும் அதோடைய ப்ராப்பர்ட்டி. இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து அதோடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸையே கேட்டிருக்காங்க கொஸ்டினாக. நெக்ஸ்ட்டு sum of 3 numbers is 264 if first number be twice the second and the third number be 1/3 of the first, then second number என்னவாக இருக்கும்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர் வச்சு தான் ஃபஸ்ட் நம்பர் வருது. சரிங்களா? ஸோ இது நான் செகண்ட் நம்பராக வச்சுக்கிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் மாதிரி 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2a. அடுத்து தேர்டு ஃபஸ்ட் நம்பர் மாதிரி 3ல் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது a + 2a + 2a/3 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 264 வருது. இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 3a வரும். 3a + 2a/3 ஈக்குவல் டு 264. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 3 × 3 9, 9 + 2 11. 11a/3 is equal to 264 வரும். அப்போது a is equal to பார்த்துக்கோங்க அப்படிங்க 3 × 11 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 2 11 22 4 44 3 72 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 72. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் ABCRNAP 3/A 3/B 3/C அதெல்லாம் எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து ப்ராப்பர்ட்டி தான். நம்ம ஜிபியை பொறுத்தவரையும் டிவைட் பண்ணுறாலோ மல்டிப்ளை பண்ணாலோ ஜிபியில் வர ஆன்சரு ஜிபி தான். அதே மாதிரி பவர் ரைஸ் பண்ணும்போதும் என்ன வரும்னா ஜிபி தான் வரும். இதில் வந்து இவங்க வர அந்த ஏபியை பவரில் போட்டிருக்காங்க. ஒரு சேம் நம்பரோட பவரில் இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்க சீரீஸை போட்டிருக்காங்க. அப்படி போட்டால் ஏபியில் இருந்தாலும் அவுட்புட்டு ஜிபியாக மாறிடும். ஓகேங்களா? ஒரு ஏபி சீரீஸை எடுத்துகிட்டு போய் பேஸ் ஒரு நம்பரோட பேஸில் தொடர்ந்து போட்டிருந்தாங்கன்னா அது ஜிபியாக மாறிடும். அடுத்து if -1 <r < 1 then sum of infinite number of geometric series அதோடைய ஃபார்முலா கேட்டுருவாங்க. சம் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துச்சுனாலே a/1 - r தான். இப்போ ஆறுன்றது நீ கொடுத்துருக்காங்க, பட் இன்ஃபினிட் அப்படின்னு வரப்போ a/1 - r தான். இது கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இல்லை இது -1 இருக்குது இல்லை 1 விட கம்மியாக இருக்குன்னா ஸோ அது ஃபார்முலாஸ் மாறும். அடுத்து ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் என்னென்னா ரைட் ஆங்கிள். ஏன்னா 90 டிகிரி. இது நம்ம கண்ணை மூடிட்டு 180 டிகிரின்னு போடுவோம். ஏன்னா செமி சர்க்கிள் அப்படிங்கிறது இப்படி வந்து இப்படி போட்டிருப்போம். ஸோ இந்த லைனை பார்த்து 180 டிகிரின்னு சொல்லுவோம். அது ராங்கு. செமி சர்க்கிளோட ஆங்கிள் அப்படின்றது என்னென்னா ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி. அதுவுமே வந்து ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. டோட்டல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸ்ட்ரைட் லைன்னு சொன்னால் மட்டும்தான் அதோட ஆங்கிள் 180 டிகிரி. அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு in which article make provision for the appointment of a law officer, the Attorney General by President of India. law officerக்கும் அதுக்கப்புறம் அட்டார்னி ஜென்ரலுக்கும் அப்பாயின்மெண்ட் போடுறத பற்றின ஆர்டிக்கல் எதில் இருக்குது அப்படின்னா 76. ஆர்டிக்கல் 76 தான் அது இருக்குது. ஏன்னா 7 ஆறுகளை கடந்து அவங்க என்ன பல பொசிஷன்ஸ்லேருந்து அவங்க இந்த பொசிஷனுக்கு. ஓகேங்களா? நான் தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ
6 கடந்து தான் அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும்னு நான் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ வித் தி 76th ஆர்டிகல் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் த ரைட்ஸ் டு எஜுகேஷன். அது எப்போ வந்திருக்குன்னா ரொம்ப 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 ரீசெண்டாக, இப்போ தான் 10 years முன்னாடி நம்ம படிக்கலாம் அப்படின்றதுக்கான ரைட்ஸ்க்கான ஆக்டே வந்திருக்கு. அது எப்படின்னா April 1, 2010 தான் வந்திருக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 50s 80s வரும். ஆனால் இந்த ரைட் டு எஜுகேஷன் மட்டும் 2010, அதுவும் April 1 Tuesday அன்னைக்கு, இவ்வளோ நாள் இல்லாமல் அன்னைக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. when was the legal services authority act, அதாவது லோக் அதாலத் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லோக் அதாலத்னு வரப்போ அது இயர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே 1990s தான் இந்த மாதிரி சட்டம்லாம் வந்திருக்கும். 9க்கு முன்னாடி 8க்கு முன்னாடி 7 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக் அதாலத் அப்படின்றது நம்ம நார்மலாக கேசஸ் நடக்கிறது ஒரு பக்கம், இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சமரசமாக பேசுகிறதுக்கு 2 சைடையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கான லாயர்ஸ் பேசுவாங்க. சமரசமாக போய்க்கிறீங்களா, அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்க அவங்களுக்குள்ளேயே சரி ஆயிடுவாங்க, கோர்ட் வரையும் போக மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சப்டிவிஷன் வச்சு நார்மல் கேசஸ் இல்லாமல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி உரிமை பணிச்சட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமரசமாக பேசுகிறதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதுதான் இது. அதை அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் வரும். 9 மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா அடுத்து 8, 7 போட்டுடலாம். ஸோ த ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் VP வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான ஆர்டிக்கல் 63. 61, 63 ஏற்கனவே பார்த்தோம். ஆர்டிக்கல் 163 சிஎம்க்கு, 153 கவர்னருக்கு, அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 171, அசம்பிளிக்கு 170 நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் இதுக்கு முன்னாடி படித்தது இன்னொரு ஆர்டிக்கல் யாரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், இவங்க லாயர்ஸ், அட்டார்னி ஜெனரல் அவங்களுக்கு, அப்புறம் லாயர்ஸ் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் 76 அதில் இருக்குது. இப்போது 63 அப்படின்றது தான் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இது படிக்கும்போது முன்னாடி படித்தது ஞாபகம் வரணும். அடுத்து ரீசன் கரெக்டானு பார்க்குறது. மோஷன் ஆஃப் எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் கால்டு ரொட்டேஷன். ரொட்டேஷன் மூமெண்ட் காசஸ் சீசன்ஸ். இது கரெக்டு தான். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கும். அதுதான் தற்சுழற்சின்னு சொல்கிறோம். இந்த தற்சுழற்சி காரணமாக தான் பருவகாலம் உருவாகுது அப்படின்றது தவறு. தற்சுழற்சி காரணமாக டே அண்ட் நைட்டு தான், இரவு பகல் தான் உருவாகுது. ரிவல்யூஷன்னால தான், சூரியனை சுற்றுறதுனால மட்டும்தான் பருவகாலம் ஏற்படுது. ஸோ இது தவறான விடை. ஸோ அதுக்கு ஆன்சர் ஏ மட்டும் சரி, ஆர் தவறு அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு மேட்ச் இருக்கு. அடுத்து அஸ்ஸாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் ஷிஃப்ட் பண்ணுற சிஸ்டம் இது. அஸ்ஸாமுக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா மார்ஷன் எடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா, இதுலேயே SAM இருக்குது, இந்த MAS திருப்பி போட்டிங்கன்னா மாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மார்ஷன். அடுத்து ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னம் ஞாபகம் வச்சுட்டேன். ஏன்னா ஆண் பொன். ஓகேங்களா? ஆந்திரா பொன்னம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். போடு ஞாபகம் வச்சுக்காங்க, பொண்ணு. அடுத்து மத்திய பிரதேஷ்ன்னு எடுத்துட்டோன்னா ஜும். இது எப்படின்னா மத்திய பிரதேஷ்னாலே ஞாபகம் வருது சிவாஜி தான். அவர் ஜம்னு ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அது ஜும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிட்டேன். அடுத்து கேரளான்னு எடுத்துட்டிங்கன்னா போடு. கேரளா என்னோடய ஃபேவரட் பிளேஸு. ஸோ போடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் அது போடு ஞாபகம் வச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குமோ அந்த ஹிண்ட் வச்சுக்கோங்க, மறக்காத மாதிரி. அடுத்து ரூலர்ஸ் ஆஃப் போபால். ஷாஜஹான் பேகம் அண்ட் சுல்தானா ஜெகன் பேகம் ப்ரொவைடட் மானிட்டரி சப்போர்ட் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் சைட். எதுக்கு அவங்க மணி டொனேட் பண்ணியிருக்காங்க நிறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்சி ஸ்தூபிக்கு தான் பண்ணியிருக்காங்க. சாரநாத்தில் கிடையாது, சாஞ்சி ஸ்தூபிக்கு அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 5 வம்சாவளியாக பெண்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்தியாவில் அவங்கள யாராலும் டிஃபீட் பண்ண முடியாமையே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுல்தானா ஜெஹன் பேகம் அப்படின்றவங்க தான் இன்னைய வரையும் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் சான்சலராக இருந்தவங்க. யாருன்னா அது இவங்க தான். அதுக்கப்புறம் யாருன்னு வரல இவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஃபஸ்ட்டு சான்சலர் கூட, விமன் சான்சலர் கூட அவங்க தான். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவங்க தான் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேரிட் அப்படின்றது யாரோட ஒரிஜினல் நேம் அப்படின்னா ஷெர்ஷா.
ஷெர்ஷா சூரியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தான் அந்த ருப்பீஸ் அப்படின்றதே இன்ட்ரடியூஸ் பண்ணது, ப்ளஸ் போஸ்டல் சிஸ்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணது ஏஷியாவிலே அவர் தான் சொல்கிறாங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நியூ அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த இயர். எப்போ வந்திருக்குன்னா 1986 தான் வந்திருக்கு. இந்த இயர் எனக்கே மறந்து போச்சு. நியூ அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசி, புதிய வேளாண் விலை கொள்கை. இப்போ கூட அதுக்கு பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதோடைய பேஸ் தான் இந்த ஆக்டு. இது எப்போ வந்திருக்குன்னா 1986 வந்திருக்கு. 1986 86 அப்போ வந்திருக்கு. The birth of economics of education was announced by Schultz. எக்கனாமிக்ஸ் அதாவது கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ஸ் தான். பொருளியலோட கல்வி, பொருள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை உருவாக்குனவர் ஸ்கல்ன்றதும் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லைனா பிரெயின் வேலை செய்யாது. பிரெயின் இல்லைன்னா மற்ற எந்த பார்ட்ஸ் ஒர்க் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ ஸ்கல் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பொருளும் அவ்வளோ முக்கியம். அதை பற்றின கல்வி உருவாக்குறது ஸ்கல்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். நேஷ்னல் இன்டெக்ரேஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா November 19. November 19 நேஷ்னல் இன்டெக்ரேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. November 19. அடுத்து கரெக்டானதை பிக் பண்ணோம். ஆயில் மிக்ஸ்டு வித் பெட்ரோல் ஃபார் 2 வீலர்ஸ் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஏன் கலக்குறாங்க ஆயில் அப்படின்னா லுப்ரிகேட் பண்ணுது, ஹீட்டை வந்து குறைக்குது. அடுத்து கார்பன் டெபாசிட் ஆகுறத அலோவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தேர்டு கரெக்ட் ஆன்சரில் ராங் ஆன்சர் 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். அதை போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு pH வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட் வந்து 7.3லேருந்து 7.5 வரை இருக்கும். யூரின் வந்து 5.5லேருந்து 7.5 வரை இருக்கும். வினிகர் 2.4லேருந்து 3. ஏன்னா வினிகர்னால ரொம்ப புளிப்பாக இருக்கும். அமிலங்கள் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா தான் அது புளிப்பு. அமிலத்தோட அளவு அதிகமாக ஆகாமல் அதோடைய புளிப்புத்தன்மை குறைஞ்ச காரமாக மாறும். ஸோ வினிகர்ன்றது இங்கே இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.4லேருந்து 3.4 தான். அடுத்த மில்க் வந்து ஓரளவு கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் இல்லையா. ஏன்னா புளிச்சிச்சுன்னா மோர் தயிர் அப்படி ஆகிடுது, புளிப்பு வந்துடும். புளிப்புலேருந்து மற்றதுக்கு மாறக்கூடியது. ஸோ அதனால் அது வந்து 6.5 மில்க்குக்கு. புளிப்பு அதிகமாக இருக்குது அதில். 6.5. ஆப்ரேஷன் ஐஸ் பிரிட்ஜ் எதோட அசோசியேட் ஆனதுன்னா நாசாவோடது. நம்ம இஸ்ரோவோட அசோசியேட் ஆனது என்னன்னு சொல்லலாம்னா இன்னைக்கு 2020 ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன இருக்குன்னா ஹியூமன்ஸ் டு மூன். அது எதுக்குன்னா லூனார் எக்லிப்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அடுத்து ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானட்ஸ் டு மார்ஸ் அப்படின்ற இந்த 2 தான் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமோட பிளான். அதான் 2020 பிளானு. இஸ்ரோவில் இருக்கக்கூடிய 2020 பிளான்ஸ் மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கயான், சந்திராயன் 3, சுக்ரயான் 1, ஆதித்யா L1, மங்கள்யான் இதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து கங்கயான் எதுக்கு அப்படின்னா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் கேப்பபிலிட்டி பை கேரிங் 3 crew members to அங்கே போயிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு திருப்பி கொண்டு வர்றது இந்த கங்கயானோட பிளானு. சந்திரயான் 3 எதுக்குன்னா மூணுக்கு போகிற பிளான். சுக்ரயான் எதுக்குன்னா வீனஸ்க்கு 24-26 போகிறதுக்கான பிளான் வச்சுருக்காங்க. ஆதித்யா L1 எதுக்குன்னா சோலார் சிஸ்டத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறது. அதாவது டயக்னோஸ்டிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் சோலார் கொரோனா, டைனமிக்ஸ், ஆரிஜின் ஆஃப் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மெஷர்மெண்ட் ஆஃப் சோலார் கொரோனா அதெல்லாம் பற்றி. மங்கள்யான் அப்படிங்கிறது மார்ஸ்க்கு போகிறது. மங்கள்யான் 2 வந்து மார்ஸ்க்கு போகிறதுன்னு பற்றினது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஆர்கனைசேஷன் இன்னாக்ரேட்டட் ஆன் October 2017 at New Delhi by Prime Minister of India. என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, சித்தா கிடையாது, ஆயுர்வேதா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் ஹெர்பல் பார்க் இந்த வருஷம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸோட ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி. இது என்ன பண்ணுன்னா காற்று வந்து ப்யூரிஃபை பண்ணும். ஒரு செகண்டுக்கு 1000 cubic மீட்டர் ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணது 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறத. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 2021 செகண்ட் டிஃபென்ஸ் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் UP CM யோகி
ஆதித்யநாத் பெப்சிகோஸ் க்ரீன்ஃபீல்ட் ஃபுட் பிளான்ட்டை மதுராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து க்ரீன் ரெஃப்ரிஜரன்ஸ் டெஸ்டிங் சென்டர் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டான்போஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2021 நடந்தது. நெக்ஸ்ட்டு டெல்லி பவர் மினிஸ்டர் சத்யேந்தர் ஜெயின் வந்து 10 milliwatt பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டெல்லியில். இது வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பவர் இல்லாத டைமில் மக்களுக்கு பப்ளிக் கொடுக்குறதுக்காக அந்த பவர் சேவிங் ஸ்கீமை சத்யேந்தர் ஜெயின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டெல்லியில். அடுத்து த ரைட்டர் ஆஃப் நாவல் துக்கம் சுக்கம் வியாசமனுக்கு செலக்ட் ஆயிருக்கு 2017. யார் எழுதியிருக்கு அப்படின்னா மம்தா கல்யாண்றவங்க. 18 லீலாதர் ஜகுடி அவங்க வந்து வியாசமனுக்கு செலக்ட் ஆனாங்க. ஜிக்னலாக் அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து 2019-20 ப்ரொஃபஸர் ஷரத் பகாரே நசிரா சர்மா அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க வியாசமனில். அவங்க என்னது பாட்லிபுத்ரா கி சம்ராகி அப்படின்றத எழுதியிருக்காங்க. இந்த வியாசமன்றது KK பிர்லா ஃபவுண்டேஷனால் கொடுக்கப்படுற ஒரு விருது. அது 4 lakhs ப்ரைஸ் அமௌண்ட் அதுக்கு இருக்குது. The recommendations of 15th Finance Commission will be effect from which date? 2020 April 1 தான் 15th Finance Commission ஸ்டார்ட் ஆகுது. இந்த April 1 அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ரைட் டு எஜுகேஷன் 2010 அந்த ஆக்ட் போட்டாங்கன்றது ஞாபகம் வரணும். இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK சிங். விட்டமின் A குறைஞ்சிச்சுன்னா நிக்கலோக்ல மாலைக்கண் வரும். B1க்கு பெரி பெரி, B6க்கு பெல்லகிரானா 6 பக்கத்தில் பெல் வச்சுருப்பாங்க இன்ஃபர்மேஷனுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டேன். அடுத்து B12க்கு பெர்னிஷியஸ் அனீமியா. இதெல்லாம் வந்து விட்டமின்ஸ் எதுலேருந்து வருது சரிங்களா? பீட்டோ கரோட்டின்லேருந்து தான் விட்டமின் A. ஸோ அந்த மாதிரி மற்றதுக்கெலாம் எழுதியிருக்கேன். டயமின்லேருந்து B1, பைடாக்சின்லேருந்து B6, கோபாலமைன்லேருந்து B12, அடுத்த ரிபோஃப்ளேவின்லேருந்து B2, நைசின்லேருந்து B3, பேண்டோதனிக் ஆம்லத்துலேருந்து B5, பயோடின்லேருந்து B7, போலிக் ஆசிட்லேருந்து B9, அஸ்கார்பிக் ஆசிட்லேருந்து C, கால்சிஃபெரால்லேருந்து B, டோகோஃபெரால்ஸ் அப்படின்லேருந்து E, Q9லேருந்து K. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெஸ்பிரேட்டரி கொஷன்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் அனேரபிக் ரெஸ்பிரேஷன் என்னென்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். வேல்யூபிள் ஆஃப் E⁻0 வந்து 1 தான். anything power 0 1. How many solutions have a linear equation in one variable? ஒன் வேரியபிள்னால் ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு தான் இருக்கும். அதாவது யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கரெக்ட் ரிலேஷன்ஷிப் GCD LCMனா LCM எப்போதுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து LCM இஸ் கிரேட்டர் தென் GCD. ஈக்குவல் டு வராது, LCM கிரேட்டர் தென் GCD தான். நெக்ஸ்ட்டு PQ RST RN GP and value of P minus 4Q plus 6R minus 4S plus T வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏபியில் PQ RSTக்கு ஏபியில் AR ஸ்கொயர் அந்த ஏபினா A plus D A plus 2Dன்னு நம்ம இது ஒன்றுக்கும் ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும் ஓகேங்களா? இது A plus D A plus 2D A plus 3D, இது A plus 4D அப்படின்னு வரும். இதில் இந்த Qவோட 4 என்ட்ரு பண்ணும், Rஓட 6 என்ட்ரு பண்ணும், அந்த S வேல்யூவோட அது மாதிரி பண்ணி ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சரு 0வாக இருக்கும் சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 வந்து நோ ரெசிப்ரோக்கல். இதுக்கு நம்ம உடனே 1/0 போட்டு இன்ஃபினிட்டி ஆன்சர் போடுவோம். பட் 0க்கு ரெசிப்ரோக்கலே கிடையாது. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 இஸ் நோ ரெசிப்ரோக்கல் மட்டும்தான். இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. காமன் டிவைசஸ் தான் கிரேட்டஸ்ட் டிவைஸராக இருக்கும் GCD. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 numbers is equal to ப்ராடக்ட் ஆஃப் GCD LCD LCM அதுவும் கரெக்டு தான். பெரிய நம்பராக இருக்கிறது GCDயாக இருக்கும். அந்த காமன் மல்டிபிள்ஸில் சின்னதாக இருக்கிறது LCMமாக இருக்கும். இஃப் GCD ஆஃப் எனி 2 numbers is they are said to be prime numbers. இதுதான் வந்து ராங், டோட்டல் ராங்னு சொல்ல முடியாது. பட் கோ ப்ரைம்ஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். 2 நம்பரை சொல்லும்போது இல்லை ரிலேட்டிவ் ப்ரைம்னு சொல்லியிருக்கலாம். இது ஒரு விதத்தில் கரெக்டு தான். பட் இது 3 கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விச் கமிஷன் செட்ஸ் அப் இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அலிமெண்டேஷன்ஸ் கமிஷன் தான். கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் இது வந்து கோஆப்டெக்ஸ் எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதே மாதிரி கோடாக்ஸ் அப்படின்றது ஃபுட்டுக்கான ஸ்டாண்டர்ட் இது பண்ணுறாங்க. சப்ளைஸ் கான்ஸ்டன்ட் இன் வெரி ஷார்ட் பீரியட், அதாவது மிக குறுகிய காலம், அதுதான் கரெக்டு. அடுத்து வந்து விங்ஸ்
பற்றி பார்க்க போகிறோம். சினூக் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் ஸ்னோ ஈட்டர்னு சொல்லலாம். அது எங்கே வரும்னா யூஎஸ்ஏல வரும். அடுத்து ஃபான் அப்படின்றது எங்கே வருதுன்னா நார்த்தன் இட்டாலியில் வருது. இல்லை சுவிட்சர்லாண்டு, ஜெர்மனி, ஆஸ்திரியா, அப்புறம் ஆல்ப்ஸ், இது எல்லாத்துலேயுமே அந்த ஃபான்றது சொல்லலாம். சின்னூக்கு இன்னொரு நேம் கூட ஃபானுன்னு சொல்லலாம். அடுத்து மிஸ்ட்ரல் அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஆல்ப்ஸ் ரீஜியனில் அது வருது. நார்ட்டி அப்படின்றது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் வருது. அடுத்து வாக்பதார் எதை எழுதியிருக்காரு அப்படின்னா அஷ்டாங்க சம்ரகம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. பஞ்ச சித்தாந்திகாவை எழுதினது வராக மிகிரா. என்ன சொல்கிறது, ட்ரினிட்டி ஆஃப் ஆயுர்வேதிக்குன்னு யார் மும்மூர்த்திகள்னு யார் சொல்லலாம் அப்படின்னா சுஷ்ருதா, சாரகா, வாகபட்டா 3 பேர்த்தையும் ட்ரினிட்டி ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபாதர் ஆஃப் சர்ஜரி, ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடியவர் சுஷ்ருதா தான். ஓகேங்களா. இந்த வாக்பதர்னு இங்கே சொல்கிறாங்க. வாகபட்டர் அப்படின்னாலும் அது வந்து இவர் தான், அவள் தான் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்றத அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. ருதார்ச்சனியம் அப்படின்றத எழுதினவங்க பாரவி அப்படின்றவங்க. அமரகோஷம் எழுதினவங்க அமரசிம்மா, அது சான்ஸ்கிரிட் திசாரத்னு சொல்கிறாங்க. ருதார்ச்சனியம் அப்படின்னு எழுதினவங்க பாரவி. நெக்ஸ்ட்டு கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு எதுனா முறைசாரா போர் முறை, இதை ஃபாலோ பண்ணவர் கிரேட் சிவாஜி. அவர் தான் பண்ணியிருக்காங்க. இன் ரிக் வேதிக் பீரியட் வாரியர் ஆர்ட் ஆப் டு த பிரின்சஸ் ஆஃப் ஓல்டன் டேஸ் ஆர் நோன் அஸ் தனுர்வேதம். சரிங்களா. அந்த காலத்தில் அரசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த போர் முறை. அடுத்து இது எந்தெந்த இயர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு தான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ வந்திருக்குன்னா, அதான் நம்ம இப்போ எழுதுகிற டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1929 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வந்து 1926. ஆந்திரா யூனிவர்சிட்டி 1925 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து 1920. ஸோ 24 ஸ்டார்ட் பண்ணது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. 29 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுக்கு 24க்கும் 29க்கும் நடுவில் 25 ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் வந்து 26 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் பிலீவ்ட் இன் தடையில்லா வணிகம், ஃப்ரீ ட்ரேடில் வந்து ரொம்ப பிலீவ் இருந்துச்சு. ஓகேங்களா. ஃப்ரீ ட்ரேடில் தடையில்லா வணிகம். அடுத்து இந்த ஆக்ட்ஸ் பார்க்கும்போது சாரதா ஆக்ட் வந்தது 1929. இந்த 1929 தான் என்ன வந்திருக்கு அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்திருக்கு. அதே 1929 சாரதா ஆக்டும் போட்டிருக்காங்க. அடுத்து ஈக்குவல் பே ஆக்ட் அப்படின்றது 1976 வந்திருக்கு. இந்த இயர்ஸ் படிக்கும்போது இந்த இயரில் நம்ம வேறு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றதும் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்து பிளாக் போர்ட் ஆக்ட் அப்படின்றது 1992 வந்திருக்கு. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ராங், தப்பானது கேட்டிருக்காங்க. இதில் எல்லா ஆன்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப் டைம் அப்படின்றது மட்டும்தான் ராங்னு சொல்லியிருக்காங்க. பட் கரெக்ட் ஆன்சர் பார்செக் இஸ் யூனிட் ஆஃப் மாஸ்ன்றது தப்பு தான். ஏன்னா பார்செக் அப்படின்றது யூனிட் ஆஃப் லென்த் தான். ஸோ என்னோட ஆன்சர் வந்து 1 and 3 தான், வேறு எங்கேயுமே இருக்காது. இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. இது ரெண்டுமே ராங் தான் நிறைய. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் ப்ரெசன்ட் இன் மேட்ச்ஸ்டிக் அப்படின்னா ஆன்டிமனி சல்ஃபைட், சல்ஃபர், பொட்டாசியம் குளோரைட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற தீப்பெட்டிகளில் நிறைய இருக்குது சல்ஃபர் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆன்டிமனி சல்ஃபைட் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, பொட்டாசியம் குளோரைட்டு இருக்குது. பொட்டாசியம் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா வெண்பாஸ்பரஸ் தண்ணிக்கடியில் தான் வச்சுருப்பாங்க, இல்லைனா அது ரியாக்ட் ஆயிரும்னு. ஸோ அந்த பொட்டாஷ் அப்படின்றது கண்டிப்பாக வெடிபொருளில் இருக்கும். அப்போ அது சார்ந்த ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஐடென்டிஃபை த ஆட் பர்சன் அவுட் அப்படின்னா இதில் இந்த நிட்டல் பால் அப்படின்றவங்க தான்
ஆர்ச்சராக இருக்க முடியாது. மீதி 3 பேருமே வந்து ஆர்ச்சர், அதாவது என்ன சொல்கிறது, வில் வித்தையில் சிறந்திருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது. Who among the following has been appointed as the Deputy Director General for Programs of the WHO? சௌமியா சுவாமிநாதன் தான் வந்து WHOவோட துணை பொது இயக்குனராக இருந்திருக்காங்க 2017. அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்திய பெண்மணி யார் WHOவில் இயக்குனராக இருந்தாங்கன்னா சௌமியா சுவாமிநாதன் தான். பட் இப்போ இருக்கிறவங்க டாக்டர் சுசானா ஜேக்கப். அவங்க வந்து இந்தியன் கிடையாது, பட் சௌமியா சுவாமிநாதன் வந்து இந்தியன் தான். In order to encourage the powerloom sector and help small industries and joint venture launched by the Ministry of Powerloom and Textiles in 2017. என்ன அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதின்னு சொல்கிறோம். அதாவது நெசவு தொழிலுக்கு, ஜவுளித்துறைக்கு, விசைத்தறி சிறு தொழில் அதுக்கு மேம்படுத்துறதுக்கான திட்டம் என்னென்னா இந்த SAATHA தான். இப்போது 2021 என்ன அவங்களுக்கு பிளான்னா பவர்டெக்ஸ் இந்தியா அப்படின்ற பிளானு கீழே அதை வச்சுருக்காங்க. அவங்களுக்கான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. எந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே வந்து NHA அப்கிரேட் ஆகலை அப்படின்னா சென்னை எண்ணூர் ஸ்டேட் ஹைவே இன்னும் அப்கிரேட் ஆகலை. மீதி திருப்பூர், ஒட்டன்சத்திரம், சேலம்லேருந்து திருப்பத்தூர், கொடைக்காட்டிலேருந்து கொடைக்கானல் அதெல்லாம் வந்து NHA தான் இருக்குது. வேர் வாஸ் தி 4th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? 4வது பொருளியல் தமிழ் பொருளியல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா டர்பன், சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. அடுத்து 5th பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. 6th சென்னையில் நடந்திருக்கு. 7th வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கொரோனாவால். அடுத்து இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் எது அப்படின்னு கேட்டால் ஆம்னியான் தான் கருவிற்கான நீர்ம ஊடகத்தை ஆம்னியான் தான் கொடுக்குது. அதே மாதிரி கோரியான், அலன்டாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் தாய்ஸை இணைப்பாக மாறுது. ஓகேங்களா, அதாவது ப்ளசண்ட்டாவாக மாறுது. இன்னொன்று வந்து யோக்சாக் நீர்ம ஊடகம், அது வந்து தப்பு. ஆம்னியான் தான் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 4 consecutive டேர்ம்ஸ் இன் ஜிபி வந்து 625னா ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம். இப்போ இதில் என்ன நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணால் 4 consecutive டேர்ம்ஸ்னாலே நம்ம வந்து அடுத்தடுத்து 1 2 3 இல்லை 23 4 25 26 அடுத்தடுத்த நம்பர்னு வரப்போ நமக்கு R = 1 இருக்கும். ஆனால் இங்கே ஜிபின்னு இருக்கிறதுனால நம்ம அதை AR² அப்படின்னு போட்டு ஃபார்முலாஸ் போட்டு என்னென்னமோ அதை ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இந்த கன்சிக்யூட்டிவ் அப்படின்றது தான் இங்கே ஹிண்ட்டு. இதில் R = 1. ஸோ 4 நம்பரை போட்டு இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 5 இருக்கும். சரிங்களா? The gain or loss percent is always calculated on cost price தான். அடுத்து student goes to his school from his house at a speed 3 km/h and returns at a speed of 2 km/h. அவங்க 5 மணி நேரம் போகிறதுக்கும் வரத்துக்கும் ஆச்சுன்னா ஸோ டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து போகிறதுக்கு வரத்துக்கும் ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த 5 hours தான். ஸோ நமக்கு ஹிண்ட் வந்து இதுலேருந்து எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பீடை வச்சு டேரெக்டாக ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று அப்படி போட்டு அதுலேருந்து கொண்டு வருவோம். பட் நம்ம ஆன்சர் வந்து இது. ஸோ 5க்கு ஈக்குவல் பண்ணும். இது டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா S is equal to D/T. ஸோ T is equal to D/S. இதில் இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. D வந்து தெரியாது, டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் Xன்னு வச்சுக்கிறேன். போகிறதுக்கான டைம் என்னென்னா X/3, வரத்துக்கானது X/2. ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த 5ன்றது கிடைக்குது. ஸோ இதுதான் போகிறதுக்கும் வரத்துக்குமான வேல்யூஸ் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். போகிறதுக்கான டைம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கொடுத்துருக்க ஸ்பீடு வச்சு, அதோட டைம் டிஸ்டன்ஸ் வச்சு இப்படி நான் போட்டு இப்போ இதை வந்து ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 5x ஈக்குவல் டு 6. அப்போது x is equal to 6 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு இந்த டைமுக்கு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இங்கே அவங்க வந்து ஸ்பீடு, இது வந்து ஸ்பீடு,
இதுவும் வந்து ஸ்பீடுன்றதுனால இதை வச்சுட்டு நான் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறேன்னா நமக்கு ஆன்சர் வர்றது தப்பாக தான் இருக்கும். எப்படி பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 385. அது 2 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் இது மாதிரி பண்ணோன்னா என்ன ஆன்சர் அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 184 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 ஸ்கொயர் + 4 ஸ்கொயரை இதில் வந்து நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னு என்ன பண்ணணும்னா 2 ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும். எடுத்தேன்னா அப்போது 1 + அப்படியே எடுத்தேன்னா 4 ஆயிரும். ஓகேங்களா? இப்படி வரும். இது வந்து 4 × 385 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் தான். ஸோ இதை அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். போட்டோன்னா அந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அப்போ இந்த ரேஷியோ x% of y to y% of x its fraction value is equal to அதை நீங்கள் அதான் ஃப்ராக்ஷன் தான். ஸோ இதுக்கு வந்து x% of yனா x × y by y × x வரும். 100 கேன்சல் ஆகிரும். ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு அருண் இஸ் நவ் half as old as his father. 12 years ago the father's age 3 times as old as Arun. Now the percentage of his father's age வந்து 48 years. இதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா, அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு போகிறப்போ பையனோட ஏஜ்லேயும் -12 போடணும், ஃபாதரோட இப்போ இருக்க ஏஜ்லேயும் -12 போடணும். அது மாதிரி போட்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக போடுற மெத்தட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு a/3 = b/4 இது ஈக்குவல் டு ஒரு நம்பர் நான் வச்சுக்கிறேன், KO XO இது ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ அப்போ a = 3x வரும், b = 4x, c = 7x வரும். அது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு ஆன்சர் வந்து 2 கிடச்சிடும். விச் இஸ் பிக்கஸ்ட் ரேஷியோ. இதில் என்ன பண்ணணும்னா இந்த 3 கீழே டினாமினேட்டர் இருக்குல்ல 3, 5, 7, 8 இதுக்கெலாம் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதோட டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போது கீழே டினாமினேட்டர் ஈக்குவல்னால் மேலே இருக்க நம்பர்ஸில் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தோன்னா 2:3 தான் ரைட் ஆன்சர். டேஷ் இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் சிட்டி டு கெட் இட்ஸ் ஓன் லோகோ. இதுவரையுமே இந்தியாவில் ஒரு சிட்டி வந்து லோகோ வச்சுருக்கு அப்படின்னா அது பெங்களூர் தான். அவங்களுடைய டேக்லைன் என்னென்னு பார்த்திங்கன்னா பெங்களூரு BU இதுதான் அவங்களுடைய டேக்லைன். நெக்ஸ்ட்டு ராங் ரூல்ஸ் ஃப்ளாக் ஹாஸ்டிங்கில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்றும் போதே இருக்கும்போது கவனமாக தான் இருக்கணும். சூரியன் மறையத்துக்கு முன்னாடி கொடியை இறக்கிடணும். எந்த ஒரு கொடியும் நம்ம கொடியை லெஃப்ட் சைடோ இல்லை அதை விட ஹைட்டாகவோ ஏற்றக்கூடாது அப்படின்றது இதில் வந்து தவறான ரூல்ஸ். கொடியை கமத்தில் ஏற்றும்போது நம்ம நேராக இதெல்லாம் ஓகே தான். எந்த கொடியும் சைடில் ஏற்றக்கூடாது அப்படின்னு இதில் இருக்கிறதுங்க தவறானது. த ஆர்டிகல் 41 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 41ன்றது வேலைக்கு செல்லும் உரிமை, படிக்கிறதுக்கான உரிமை வந்து 2010 ஏப்ரல் 1 வந்திருக்கு. இது ரைட் டு ஒர்க்குன்றது ஆர்டிக்கல் 41 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. இதுவும் பழைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். March 21 வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. அடுத்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் அசோசியேட்டட் வித் பெண்களோட தனித்திறமையை வெளிக்கொணர்றதுக்காக தான் இந்த EDP ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு இன் விச் ஒன் டிஸ்கிரைப் த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் சங்கம் தமிழ் அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கிற பொருளதிகாரம் அதுதான் தமிழர்களுடைய சமுதாய நிலையை விளக்குது. அடுத்து அமுக்த மால்யதா அப்படின்றது தெலுங்குல எழுதியிருக்காங்க. ஜும்மா மஸ்ஜித் வந்து குல்பர்காவில் இருக்குது. கோல் கும்பஸ் பீஜப்பூரில் இருக்குது. ஜாம்பவதி கல்யாணம் வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மேட்சிக் தான். ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா இப்போ வந்திருக்குன்னா 99 வந்திருக்கு. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 95 வந்திருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 93 வந்திருக்கு. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 77 வந்திருக்கு. ஓகேவா?
த ஃபவுண்டர் ஆஃப் சயின்டிஃபிக் சோஷியலிசம் யாருன்னா கார்ல் மார்க்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தது பொருளியலோட படிப்பை பற்றி கொண்டு வந்தவர் ஸ்கல்ஸ்ன்றவர். இது வந்து சோஷியலிசம் சமதர்மத்தை பற்றினதை தோற்றுவிச்சவர் கார்ல் மார்க்ஸ். நேம் ஆஃப் த ரூலர் ஹூ கேவ் பாண்டிச்சேரி டு ஃப்ரெஞ்ச் அப்படின்னா ஷேர்கான் லோடி அவங்க தான் கொடுத்தாங்க. சிவாஜி காட் ஹிம்செல்ஃப் கொரோனேட்டட் அட் எங்கே அப்படின்னா ரெய்காரில் தான் முடிவு செஞ்சுக்கொண்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குத்புதீன் ஐபக். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.